நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. கடவுள் வாழ்த்தோட ஆரம்பிப்போம். கைக்குடை வானமாய் கால்களோ நதிகளாய் கக்கத்தில் கடல்கள் தொக்கி நிற்க கண்ணொரு சூரியன் இன்னொரு சந்திரன் கைகளில் விண்மீன் பிடித்திருந்தாள். செக்கச்சி வந்தவள் தக்கத்திமி என தென்றலில் சதுர் நடை பயிலுகிறாள். திக்குகளிட்டையும் சக்கர சுழற்சியில் திணறிடச் செய்தவள் அருளுகிறாள். அதல பாதாளத்தில் அண்ட சராசரத்தில் ஆண்டிடும் தேவதேவி, அசுரர்கள் தேவர்கள் அரக்கர்கள் யாவர்க்கும் அருள் வரம் தந்த ராணி, முதல் உதித்தவள் முறைகேட்டை மிதித்தவள் முகிழ்த்ததோர் சக்தி ரூபம் முடிவிலாதிருக்கு முன் அடியிலே கிடக்கிறேன் முக்தியை தருகதாயே. தலக்காவூர் இருக்கிறாய், தமிழ் நிலம் புறக்கிறாய், தமிழ் கவி சுரக்கின்றாயே, தந்தன தாம் எனும் மந்திர கவிதையில் தன்னிலை மறக்கின்றாயே. வளைக்கர ரூபிணி மழை கொடை ரட்சகி வருகிறேன் வாசல் தேடி, வணங்கினேன் வணங்குவேன் வருகணி தருகணி வார்த்தைகள் கோடி கோடி. கவிஞன் எல்லாரும் போட்டுக்கிறேன், வசனத்தை எழுதிவிட்டு மடக்கி எழுதிவிட்டு நான் மெய்ய பண்ண சொல்லியிருக்கேன், எழுதின வண்டேன்னு சொல்லியிருக்கேன். மடக்கி எழுதிவிட்டு கவிதை கவித்துவம் உள்ளது. கவிதை உரைப்பது உரை, பாடுவது பாட்டு, செய்வது செய்யில், கவித்துவம் உள்ளது கவிதை. கவித்துவம் என்பது இதெல்லாம் தயார் பண்ண முடியாது, யாரும் தயார் பண்ண முடியாது, பயிற்சியாலையெல்லாம் வராது, பிறப்பால் மட்டும்தான் கவிதை வரும். வில்மேலே எழுதுவதை அம்பென்பார்கள், வில்மேலே எழுதுவதை அம்பென்பார்கள், விழியாலே எழுதுவதை காதல் என்பார். விழியாலே எழுதுவதை காதல் என்பார். புல்மேலே பனி எழுதும், புல்மேலே பனி எழுதும், வண்டு பூமேலே எழுதிவிட்டு போகும், வண்டு பூமேலே எழுதிவிட்டு போகும். வயலில் நெல் மேலே சூரியனின் ஒளி எழுதும், வயலில் நெல் மேலே சூரியனின் ஒளி எழுதும். நீர் மேலே கீழேயும் மீன் எழுதும், நீர் மேலே கீழேயும் மீன் எழுதும். சொல் மேலே சொல் சுவையும் சேர்ந்து சூத்திரம் போல் இருப்பது தான் கவிதையாகும். சொல் மேலே சொல் ஏறணும், பஞ்சவர்ண குதிரை மாதிரி. சொல் மேலே சொல் சுவையும் சேர்ந்து சூத்திரம்போல் இருப்பது தான் கவிதையாகும். வான் ஒளி கேட்டது, பால் கூர் கேட்டது, தேன் சுவை கேட்டது, திசை வழி கேட்டது, மான் விழி கேட்டது, மழை குளிர் கேட்டது, நான் தமிழ் தொட்டதும் நளினங்கள் வெளிப்பட்டது, நான் தமிழ் தொட்டதும் நளினங்கள் வெளிப்பட்டது. கவிதையெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, என் கவிதையை சொல்றதுக்கால கவிதை எப்படி எழுதணும், கவிதை எப்படி இருக்கணும் அதுக்காக சொல்றேன். இது மாதிரி இப்பொழுது கவிதை போட்டி நடைபெற உள்ளது. இதற்கு நடுவர்களாக கவிஞர்கள் திரு கனவுதாசன் அண்ணன் மற்றும் திருமதி கலைமதி ஆனந்த் ஆகிய இருவரும் நடுவர்களாக இருந்து இந்த கவிதை போட்டியை நடத்துவார்கள். 2 நிமிட கவிதை அரங்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கவிதை போட்டி நடக்கிறதுங்கிறது பல விதத்தில் சிறப்புடையது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இயல், இசை, நாடகம் அப்படின்னு முப்பெரும் இலக்கியங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இயல் கவிதை சார்ந்தது. அதாவது இப்போ முதல்ல நடனம் பார்த்தோம், பரதநாட்டியம் பார்த்தோம். அது நாடகம், இயல், இசை நாடகத்தில் இசை வடிவத்தில் நிறையா விஷயங்கள் நடந்தது. இப்போ இயலுக்கு வருவோம். இயலில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நிறையா இலக்கியங்கள் இருக்குது, உரைநடை சார்ந்து, சிறுகதை சார்ந்து, நாவல் சார்ந்து பல வடிவங்களில் இருக்குது. இதில் கவிதை ரொம்ப சிறப்பு. என்ன சிறப்புன்னா, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல், அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே வர்றது கவிதை. ஒரு 50 வரிகள் ஒரு வசனம் பேசினா ஒரு 2 வார்த்தைகளில் பேசக்கூடியது கவிதை. அதனால் அது ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பாக இருக்கிறது தமிழ் இலக்கியத்தில். தமிழ் இலக்கியம் சொல்ல முடியாது, உலக இலக்கியங்களிலே மிகச்சிறந்த கட்டமைப்பு கொண்டது கவிதை. ஸோ அந்த கவிதை சமீப காலமாக ரொம்ப குறுகி போய் நிறைய கவியரங்கங்கள் முன்னாடி நடந்தது. நானும் ஐயாவும் கூட இப்போ பேசும்போது, காலையில் பேசும்போது சொன்னோம். ஐயா சொன்னாங்க, கண்ணதாசன் காலத்தில் கவிதை மிக ஓங்கி இருந்தது, இப்போ கவிதைக்கான ஒரு களம் குறைந்து இருக்கிறது, கவிதைக்கான ஆர்வம் இருக்குது, ஆனால் அதோட களம் குறைந்து இருக்குது. அப்போ நம்மளுடைய கடமை என்னென்னா, நம்ம கண்ணதாசன் வழி வந்தவர்கள் கவிதையை தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கோம். அதை மையப்படுத்தி இங்கே ஒரு கவிதை போட்டி நடப்பதுங்கிறது ரொம்ப சிறப்பு. 5 தலைப்புகள் காலையில் கொடுத்துருந்தோம். அந்த 5 தலைப்புகளில் 10 வரிகள் எழுதி 2 நிமிடங்கள் இங்கே அந்த கவிதையை படிக்கணும்னு சொல்லியிருந்தோம். தலைப்புகள் மட்டும் நான் முதல்ல சொல்லிவிட்டு இப்போ ஐயா கிட்ட நான் மைக் கொடுக்குறேன். தலைப்புகள்: திரைக்கடல் ஓடியும்,
வெள்ளை பூக்கள், சிகரம் தொடு, பெண்மையை போற்றுவோம், கற்க கசடர, இந்த 5 தலைப்புகள் காலையில் கொடுத்துருந்தோம். இதில் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, வந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்களாம் ஒவ்வொருத்தராக வந்து கவிதை படிக்கலாம். அதை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா கவிஞர் கனவுதாசன் நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட கவிதையோடு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயா வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் வர இருக்கும் மனிதருக்கும் வணக்கம். முன்பே வந்துவிட்டு போனவர்க்கும் வணக்கம். வர நினைத்து வராமல் இருப்பவர்க்கும் வணக்கம். இடையில் எந்திரிக்கும் மனிதருக்கும் வணக்கம். இடையில் எந்திரிக்கும் மனிதருக்கும் வணக்கம். இன்னும் எல்லோருக்கும் வணக்கங்கள். ஏற்றுக்கொள்க. நாம் வணக்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிக்கணும். ஏற்றுக்கொள்க. இணையில்லா கவிஞன் நான். இணையில்லா கவிஞன் நான். என் இணையாம் கல்யாணி இறந்து விட்ட காரணத்தால் இணையில்லா கவிஞன் நான். இணையில்லா கவிஞன் நான். என் இணையாம் கல்யாணி இறந்து விட்ட காரணத்தால் இணையில்லா கவிஞன் நான். கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிப்போம். கைக்குடை வானமாய், கால்களோ நதிகளாய், கக்கத்தில் கடல்கள் தொக்கி நிற்க, கண்ணொரு சூரியன் இன்னொரு சந்திரன் கைகளில் விண்மீன் பிடித்திருந்தாள். செக்கச்சி வந்தவள் தக்கத்திமி என தென்றலில் சதுர் நடை பயிலுகிறாள். திக்குகளிட்டையும் சக்கர சுழற்சியில் திணறிடச் செய்தவள் அருளுகிறாள். அதல பாதாளத்தில் அண்ட சராசரத்தில் ஆண்டிடும் தேவதேவி, அசுரர்கள் தேவர்கள் அரக்கர்கள் யாவர்க்கும் அருள் வரம் தந்த ராணி, முதல் உதித்தவள், முறைகேட்டை மிதித்தவள், முகிழ்த்ததோர் சக்தி ரூபம், முடிவிலாதிருக்கு முன் அடியிலே கிடக்கிறேன், முக்தியை தருகதாயே. தலக்காவூர் இருக்கிறாய், தமிழ் நிலம் புறக்கிறாய், தமிழ் கவி சுரக்கின்றாயே. தந்தன தாம் எனும் மந்திர கவிதையில் தன்னிலை மறக்கின்றாயே. வளைக்கர ரூபினி, மழை குடை ரட்சகி, வருகிறேன் வாசல் தேடி, வணங்கினேன் வணங்குவேன், வருகணி தருகணி, வார்த்தைகள் கோடி கோடி. வான் வந்து ஒளி கேட்டது, பால் வந்து கூர் கேட்டது, தேன் வந்து சுவை கேட்டது, திசை வந்து வழி கேட்டது, மான் வந்து விழி கேட்டது, மழை வந்து குளிர் கேட்டது. நான் வந்து தமிழ் தொட்டதும் நளினங்கள் வெளிப்பட்டது. நான் வந்து தமிழ் தொட்டதும் நளினங்கள் வெளிப்பட்டது. கவிதையெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, என் கவிதையை சொல்கிறதுக்காக, கவிதை எப்படி எழுதணும், கவிதை எப்படி இருக்கணும், அதுக்காக சொல்கிறேன் நான். இது மாதிரி வந்து கவிதையை பற்றி ஒரு கவிதை. வில்மேலே எழுதுவதை அம்பென்பார்கள், வில்மேலே எழுதுவதை அம்பென்பார்கள், விழியாலே எழுதுவதை காதல் என்பார். விழியாலே எழுதுவதை காதல் என்பார். புல்மேலே பனி எழுதும், புல் மேலே பனி எழுதும், வண்டு வந்து பூ மேலே எழுதிவிட்டு போகும். வண்டு வந்து பூ மேலே எழுதிவிட்டு போகும். வயலில் நெல் மேலே சூரியனின் ஒளி எழுதும், வயலில் நெல் மேலே சூரியனின் ஒளி எழுதும். நீர் மேலே கீழேயும் மீன் எழுதும், நீர் மேலே கீழேயும் மீன் எழுதும். சொல் மேலே சொல் வந்து சுவையும் சேர்ந்து சூத்திரம் போல் இருப்பது தான் கவிதையாகும். சொல் மேலே சொல் ஏறணும், பஞ்சவர்ண குதிரை மாதிரி. சொல் மேலே சொல் வந்து சுவையும் சேர்ந்து சூத்திரம் போல் இருப்பது தான் கவிதையாகும். இதைத்தான் நமக்கு பாரதி கவிதையாக சொல்லிக் கொடுத்தான். சுவை புதிது, சொல் புதிது, சோதிமிகு நவகவிதை என்று. இலக்கணம் எழுதியிருக்கிறான் தொல்காப்பியன். செய்யில் இலக்கணம் எழுதியிருக்கிறான். செய்வது செய்வில், செய்வது செய்யில், உரைப்பது உரை, பாடுவது பாட்டு, கவித்துவம் உள்ளது கவிதை. செய்யில் இலக்கணம் தான் எழுதியிருக்கிறான். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆறும் செய்யில் உறுப்பென செப்பினர் புலவர் என்று தொல்காப்பியன் எழுதினான். தொல்காப்பியனுக்கு பிறகு இலக்கியங்கள் படைத்து கொண்டே இருந்தார்கள் நம் இலக்கிய கவிஞர்கள். ஆகையினாலே அது போதாமையாக இருந்தது. அந்த இலக்கண பிரிவுகள் போதாமையாக இருந்தபோது யாப்பருங்கலக்காரிகை வந்தது. யாப்பருங்கலக்காரிகைக்கு பிறகு பாரதி வந்தான். பாரதி வந்துதான் இந்த கவிதைக்கான இலக்கணத்தை அமைத்தான். சுவை புதிது, பொருள் புதிது, சொல் புதிது, சோதிமிகு நவகவிதை, என்னாலும் அழியாத மகாகவிதை, என்னாலும் அழியாத மகாகவிதை என்று சொன்னான். இந்த மகாகவிதை என்ற தலைப்பிலே தான் வைரமுத்து அண்மையிலே ஒரு புத்தகம் போட்டான். மகாகவிதை என்ற தலைப்பிலே தான் வைரமுத்து அண்மையிலே ஒரு புத்தகம் போட்டான்.
இப்போ கவிதை இப்போ இல்லை, கவிதை இல்லைங்கிறதுனால ஒன்றும் வருத்தப்படலை, எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். ரொம்ப பேர் கவிதை எழுதுறது இல்லை, கவிதையை விட்டுட்டாய, அதெல்லாம் நல்லது தான். எப்போது தான் கவிஞன் பிறக்க முடியும், இணையில்லா கவிஞன் மகாகவி எப்போது தான் பிறக்க முடியும், அப்படி பிறப்பது தான் நல்லது. அண்ணன் பலகற்பியா அவர்கள் என்னிடம் ஒரு முறை கேட்டார்கள், ஏண்டா உன் பையங்களுக்கெல்லாம் கவிதை எழுத சொல்லி கொடுத்துட்டியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன கவிதை எழுத சொல்லி கொடுக்குறேன், என்ன கணக்கு எழுத சொல்கிறதா, கணக்கு எழுத சொல்லி கொடுக்குறதா, அது கிடையாது. நான் பான் போயட், நான் பறவை கவிஞன் என்று சொன்னேன், தலை நிமிர்ந்து சொன்னேன். ஏனென்று சொன்னால் மகாகவியாகவே மாநகரில் பிறந்தவன் நான். வானவரி கோடு மின்னல் பார்த்ததுண்டு, வானவரி கோடு மின்னல் பார்த்ததுண்டு, வண்ணவரி கோடுகளால் ரவிவர்மாவாம். காணல் வரி பாடியதால் தோற்று போன காதல் வரி பாடியவன் இளங்கோ மன்னன். காணல் வரி பாடியதால் தோற்று போன காதல் வரி பாடியவன் இளங்கோ மன்னன். ஞான நெறி கூடியதால் புத்தரானார், நல்ல வரி பாடியதால் கண்ணதாசன். மாநகரி வரலாற்றை சாமிநாதன் மகன் கனவுதாசன் நான் எழுத வந்தேன் என்று நான் சொன்னேன். ஆக பேனாவை பிடித்தவர்கள் எல்லாம் இன்று பேருக்கு முன்னாலே கவிஞர் என்று தானாக போடுகிறார். இது சரியா? தமிழ் கவிதை அவ்வளவா மோசமாச்சு? கோணாவும் மானாவும் கவிதை என்றால் குதிரைகளின் கணைப்பொழியும் கவிதையாகும். காணாமல் போவதல்ல கவிதை, ஊழி காலம் வரை நிலைத்திருக்கும் அது கவிதை. நேற்றிருந்து இன்று சொன்னால் நிமிர்ந்து என்று என்ன பயன்? காற்றடிக்கும் போது நிலை தூற்றிக்கொண்டால் கையிருப்பு கூடலாம். நேற்றிருந்து இன்றில்லை என்று சொன்னால் நிமிர்ந்து நின்று என்ன பயன்? ஆட்பொழுக்காய் பாடுவதே கவிதையாகவும். அப்படி நான் பாடுவதால் அழைத்து வந்தார். தடி எடுத்த பேரெல்லாம் தண்டல்காரன், தமிழ் படித்த பேரெல்லாம் கவிஞனானான். கொடி பிடித்த பேரெல்லாம் மன்னராமோ, குடைபிடித்த பேரெல்லாம் குமரனாமோ, குடைபிடித்த பேரெல்லாம் மன்னராமோ. முடியின்றி அரசாட்சி செய்து வந்த முதற்கவிஞன் வள்ளுவனின் வழியில் வந்து கொடி போட்ட கவிஞன் நான். முடியின்றி அரசாட்சி செய்து வந்த முதற்கவிஞன் வழியில் வந்து கொடி போட்ட கவிஞன் நான். வண்ணான் போட்ட குறி போல நிலைத்திருப்பேன், அழிய மாட்டேன். வண்ணான் போட்ட குறி போல நிலைத்திருப்பேன், அழிய மாட்டேன். இதெல்லாம் மரபு கவிதைக்கான எடுத்துக்காட்டுகள். இவையெல்லாம் மரபு கவிதைக்கான எடுத்துக்காட்டுகள். நான் வானம்பாடியிலே எழுதியவன். வானம்பாடி கவிஞன் கனவுதாசன். வானம்பாடியிலே இளையவன் நான் தான். வானம்பாடியிலே நான் எழுதியவன். வானம்பாடி இயக்கம் என்பது புதுக்கவிதை இயக்கம். புதுக்கவிதை நான் எழுதியிருக்கிறேன். புதுக்கவிதையில் சில கவிதைகள் தேனமி லட்சுமணன் அவர்கள் என்னுடைய ஒரே ஒரு வரி கவிதையை ரொம்ப பாராட்டி சொல்வார்கள். நிமிரலாம் திமிரலாமா என்ற கவிதையை பாராட்டி சொல்வார்கள். அதே மாதிரி பக்கத்தில் பறந்து வந்தது வண்ணத்து பூச்சி கூடை பின்ன புறப்பட்டேன். பக்கத்தில் பறந்து வந்தது வண்ணத்து பூச்சி கூடை பின்ன புறப்பட்டேன் என்ற கவிதை. அதற்கு பிறகு நிம்மதி தேடி நிம்மதி இழந்தோம். நிம்மதி இழந்தோம். சீண்டத்தகாததா காமம், சீண்டுவதுதானே காமம். சீண்டத்தகாததா காமம் இரண்டு வரி கவிதை. தீண்டத்தகாததா காமம், தீண்டுவதுதானே காமம். வாழ்வு கோப்பை நிரம்பி வழிகிறது, மரண விளிம்பை மறைத்தபடி. எப்படி வியப்பது கொல்லைப்புறத்தில் கடல். எப்படி வியப்பது? என் மனைவி இருக்கிறவரை என்னை வியக்கிறதே கிடையாது. நான் அதுக்காக ஒரு கவிதை எழுதினேன். கொல்லைப்புறத்தில் கடல் இருந்துச்சுன்னா வியப்பு வருமா? கொல்லைப்புறத்தில் கடல் இருந்தால் யாருக்கு வியப்பு வரும்? அது பாட்டுக்கு கடல் இருக்குது. எப்படி வியப்பது கொல்லைப்புறத்தில் கடல் என்ற கவிதையை எழுதினேன். இதெல்லாம் கவிதைக்கான எடுத்துக்காட்டுகளுக்காக இந்த கவிதைகளை சொன்னேன். நான் கவிதைகளை சொன்னால் 1 மணி நேரம் கவிதை பாடுவேன். நான் ஒரு கவியரங்கத்தில் 27 நிமிஷம் 30 நிமிஷம் கவிதை பாடுகிறவன் நான். சவுந்தரா கைலாசன் தலைமையில் காரைக்குடியிலே சவுந்தரா கைலாசன் ஆறுனா சிதம்பரம் மாமியா, நளினி சிதம்பரத்துக்கு அம்மா, பெரிய கவிஞர் அந்த அம்மா தலைமையில் ஒரு தடவை கவியரங்கம் பாடினேன். காரைக்குடியில் கண்ணதாசன் உள்ள கவியரங்கம். அந்த கவியரங்கத்துக்கு கண்மணி சுப்புக்கு கொடுத்துருந்த தலைப்பு கண்மணி சுப்பு கண்ணதாசன் மகன் வரலை. மக்கள் கவிஞர் அருணாகப்பன், நம்ம வள்ளி அருணாச்சலத்துக்கு பெரிய பாரு, அவர் எனக்கு அம்மையா முறை, அவர் மாப்பிள்ளை நீங்கள் வாங்க நீங்கள் கவிதை பாடுங்க அப்படின்னாரு. நான் பாட போனேன். இந்த அம்மா என்னை பார்த்துட்டு கனவுதாசனை நீ என்ன கனவுதாசன் கேட்டுச்சு. கனவுதாசனே நீ என்ன கனவுதாசன் கேட்டுச்சு.
நான் எடுத்த உடனே சொன்னேன், கடவுள் வாழ்த்து, மொழி வாழ்த்து என்கிற தலைவர் வாழ்த்து என்ற மரபெல்லாம் கவியரங்கத்துக்கு இருக்கிறது. அந்த இதெல்லாம் எடுத்து வைத்து விட்டு நான் சொன்னேன், 20ஆம் நூற்றாண்டின் ஔவையாரே, என நீங்கள் அறிவீரா, முற்பிறப்பில் குரல் நூலை நான் எழுத தமிழ்ச்சங்கத்தில் கூடாத அரங்கேற்றம் என்று மன்னன் திருவாயால் சொன்னபோது நீங்கள் தானே திருக்குறளை அரங்கேற்றம் செய்தீர். இப்போ அறிமுகம் நாம் ஆகின்றோம் இப்பிறப்பில், ஆனாலும் நினைவுகளில் மூழ்கிவிட்டோம் அப்படின்னு. அந்த அம்மா ஔவையார் ஆக்கிவிட்டேன், என்னைய வள்ளுவர் ஆக்கிவிட்டேன், முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா அசந்து போச்சு. அதுக்கு பிறகு ஒரு கவிதை சொன்னேன் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா சுட்ட திரு நீரெடுத்துன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கு. அதே சந்தத்தில் ஒரு கவிதை சொன்னேன், வெற்றி பெறும் சொல்லெடுத்து சுற்றி ஒரு கவி படைத்து வேதமென விளங்குகிற தாயே, உன் விரலுணியில் கசிந்து வரும் வேகமுடன் அசைந்து வரும் வீச்சுக்கு இணையில்லை தாயே, கற்ற தமிழ் கொஞ்சமில்லை உன் கவி கேட்க லஞ்சமில்லை, என் காதுகளை திறந்து வைத்தேன் தாயே, உன் கால் நடந்த பாதையெல்லாம் பூ முடிந்து போடுகிறேன், இந்த கவிமகனை பாராட்டு தாயே என்று சொன்னேன். அந்த அம்மா என்னை ராத்திரி பூரா விடலை. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் கவிதைகளை வாசிக்கலாம், அதுக்கு அடுத்தாப்புல அப்புறம் நேரம் இருந்தால் பேசுவோம். ஆமாம், இப்போ நிறைய பேர் வந்தாங்க என்கிட்ட கவிதை எழுதியிருக்கோன்னா, அவங்களாம் ஒவ்வொருத்தராக மேடைக்கு வந்து அவங்க பேரை சொல்லிவிட்டு அவங்க கவிதையை படிக்கலாம். கவிஞர் கலை அவர்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு கவிதையை எழுதும்போது என்னென்ன விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ எனக்கு கவிதை எழுத தெரியாது, அப்போ எழுதும்போது நான் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும்? கவிதை எழுதும்போது அண்ணன் சொன்னாங்க என்னெல்லாம் இருக்கணும்னு, கவிதையாகவே சொன்னாங்க. அதை விரிவுபடுத்தி சொல்லணும் அப்படின்னா, கவிதையில் முக்கியமானது அந்த கட்டமைப்பு தான். ஏன்னா அதனால தான் கவிதை நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. நான் ஒரு சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்ங்கிறது முதல் கூறு. அதோட கட்டமைப்பு ஒன்று, அதோட அழகு ஒன்று, உணர்ச்சி இருக்கணும் கவிதையில். உணர்ச்சி எல்லாம் தாண்டி, அதாவது ஒரு அழகான பறவை கூடு இருக்கு, கூடு ரொம்ப அழகாக பின்னியாச்சு, ஆனால் அதில் பறவைங்கிறது ஒன்று இருக்கணும் இல்லையா, பறவை தங்கணும், அதுதான் உள்ளடக்கம். ஸோ கவிதைக்கு உள்ளடக்கம் ரொம்ப முக்கியம். அந்த உள்ளடக்கத்தை எளிதில் புரிய வைக்கிறதுக்காக ஒரு அலங்காரம் தான் மற்ற எல்லாமே. ஸோ உள்ளடக்கம், உணர்ச்சி, மொழி, இதுதான் கவிதை. இதுதான் கவிதை எழுதுபவர்களுக்கு நாம் சொல்வது. கவிஞர் கனவுதாசன் அவர்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நம்ம ஹைக்கூ கவிதை என்று சொல்கிறோம், மரபு கவிதைகள்லாம் என்று சொல்கிறோம். என்ன வேறுபாடுகள், அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். மரபு கவிதை என்பது தொல்காப்பியன் எழுதிய யாப்பருங்களுக்கு அருகே சொல்லிய அந்த வடிவத்திலே செய்யுள் வடிவம். ராமாயணம், சிலப்பதிகாரம், திருக்குறள் 2 வரியில் புரண்டுபடுத்தவன் யார்? வள்ளுவன். நம்ம 2 நிமிட கவிதை வைத்திருக்கிறோம். 2 வரியில் புரண்டுபடுத்தவன், சுரண்டி கொடுத்தவன், திரண்ட அறிவை சுரண்டி கொடுத்தவன் யார்? வள்ளுவன். ஆக 2 வரியிலே வள்ளுவன் எழுதினார், 4 வரியிலே ஔவையார் எழுதினார், 3 வரியிலே ஐக்கூ வடிவம் என்ற வெளிநாட்டு வடிவம். இந்த புது கவிதை வடிவமே புள்ளின் இதழ்கள் என்ற வால்ட் விட்மன் எழுதிய கவிதையிலிருந்து இந்த புது கவிதை தோன்றியது. நான் பிச்சமூர்த்தி என்பவர் இந்த புது கவிதையை தோற்றுவித்தார். இதற்கு பிறகு வானம்பாடிகள் இந்த கவிதைக்கான ஒரு பெரிய விரிவான தளத்தை அமைத்து கொடுத்தார்கள். ஆக நீங்கள் கவிதை 3 வரி, 2 வரி, 1 வரி, 4 வரி இல்லை. கவிதை கவிதையாக இருந்தால் போதும். கவிதை எழுதுறதுக்கு பாலான்னு ஒரு பேராசிரியர் இருந்தார், கவிஞர் இருந்தார். அவர் தவறி போய்த்தார், ரொம்ப அருமையான ஆள். அவர் சொல்வார், தமிழ்நாட்டில் கவிஞர்கள் அதிகம், கவிதைகள் குறைவும்பார். கவிஞர்னு எல்லாரும் போட்டுக்கிறேன், வசனத்தை எழுதிவிட்டு மடக்கி எழுதிவிட்டு நான் நிறைய மெய்யப்பண்ணே சொல்லியிருக்கேன், எழுதினவன்ட்டேன்னு சொல்லியிருக்கேன். மடக்கி எழுதிவிட்டு கவிதை கவித்துவம் உள்ளது. கவிதை உரைப்பது உரை, பாடுவது பாட்டு, செய்வது செய்யில், கவித்துவம் உள்ளது கவிதை. கவித்துவம் என்பது இதெல்லாம் தயார் பண்ண முடியாது, யாரும் தயார் பண்ண முடியாது, பயிற்சியாலையெல்லாம் வராது. பிறப்பால் மட்டும்தான் கவிதை வரும். பிறப்பால் மெய்யப்பன் நகரத்தாராக பிறந்தார், கனவுதாசன் பிறப்பால் நகரத்தாராக பிறந்தான். அதே மாதிரி நமது கலையும் பிறப்பால் நகரத்தாராக பிறந்தார். பிறப்பால் நானும் கலையும் கவிஞராக பிறந்தவர்கள். பிறப்பால் எழுத முடியாது. எல்லாரும் 10 வயது வரையில் எனக்கு தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. நான் திருப்புகளுக்கு உரை எழுதியிருக்கிறேன், திருப்புகள் உரையிலே இந்த முன்னுரை சொல்லியிருக்கிறேன். 10 வயது வரை எனக்கு தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, கவிதையும் தெரியாது, ஒரு பேத மாதிரி தெரிஞ்சேன். எனக்குள்ள கவிதை 11ஆவது வயதில் பாரதிக்கு மாதிரி எனக்கு ஊற்று வந்தது. ஊற்று தன்னால் உற்பத்தியாக வேண்டும். ஊற்று நீ தோன்ற இடத்துல வருமா? இருக்கிற இடத்துல தோன்றினா தான் வரும்.
அது மாதிரி ஊற்று எங்கே இருக்கிறதோ அங்கே தான் கவிதை புறப்படும். ஆகையினாலே கவிதை பயிற்சியால் முயற்சியால் எல்லாம் எழுதிவிட முடியாது. பயிற்சி முயற்சியெல்லாம் பின்னால் தான் வரும். ஆகையினால கவிதை கவிஞனாக பிறக்க வேண்டும். அதுதான் சரி. நன்றி 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 ஐயா. இப்போ முதல் பங்கேற்பாளர் கவிஞர். உங்க பேரு, ஊரு, அப்புறம் கவிதை தலைப்பு சொல்லி கவிதை ஆரம்பிச்சு. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். அடியேன் திருமதி இலக்குமி பழனியப்பன், கொத்தமங்கலம். பெண்மையை போற்றுவோம். பெண்மை என்றாலே மென்மை. அவள் கண்களில் இட்டுக்கொள்வதோ கண்மை. பேசும் வார்த்தைகளோ இனிமை. அன்பு அவளது உடைமை. அந்த பெண்மைக்கே உரித்தானது அச்சம், நாணம், மடமை. இயற்கை அவளுக்கு கொடுத்த கொடைதான் பொறுமை. அன்று பெண்ணிடம் மண்டி கிடந்தது அறியாமை. இன்று அவளிடம் மண்டியிட்டு கிடக்கிறது அளவில்லாத திறமை. பெண் அவளோ எதையும் சாதிக்க பிறந்திருக்கும் பாரதி கண்ட புதுமை. அவளுக்கு கூட இன்று வந்துவிட்டது அப்பன் சொத்தில் உரிமை. அன்று அவளுக்கு எதிராக இழைக்கப்பட்டது வரதட்சணை கொடுமை. இன்று அவளுக்கு எதிராக திணிக்கப்படுவதோ பாலியல் கொடுமை. இதை எதிர்க்க பூவை அவளுக்கு அவசிய தேவை அஞ்சாமை. இனி வேண்டும் பெண் கல்லாமை இல்லாமை. தேவை பாவை அவள் சிந்தனையில் புதுமை. பெண்மைக்குள் இருக்கவே கூடாத ஒரு குணம்தான் போட்டி, பொறாமை. பெண்மைக்குள் இனி என்றும் இல்லை ஏற்றத்தாழ்வு என்னும் வேற்றுமை. தலை நிமிர்ந்து நாம் வாழ நமக்குள்ளே வேண்டும் ஒற்றுமை. சமூகத்தில் பெண்மையை உயர்த்துவது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமை. இனி உலகில் எங்கும் இருக்கப் போவதில்லை பெண் அடிமை. பெண்மையை முழுமை பெறச் செய்வதோ இறைவன் நமக்கு அளித்த அந்த அரிய வரமான தாய்மை. வாழ்க பெண்மை. பெண்மையை, அதன் மென்மையை என்றும் நாம் போற்றுவோம். நன்றி, வணக்கம். அவர் மையை கொண்டு அருமையாய் ஒரு கவிதை படைத்திருக்கிறார்கள். அதுவும் முதல் தலைப்பே பெண்மையை போற்றுவோம்ங்கிற தலைப்பை ஒட்டி படித்தார்கள். மிக அருமையான கவிதை. நன்றி. அதை இயைபு என்று சொல்வது, கடைசியில் முடிக்கிறது இயைபு என்று சொல்வது. ஆனால் நீங்கள் என்ன ஆரம்ப காலத்தில் எழுதுகிறீர்கள், எழுத வேண்டியதுதான், நான் பாராட்ட வேண்டியதுதான் கலை பாருங்கள். ஆனால் நீங்கள் சொற்களுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். சரிதானா? சொற்களுக்கு பின்னால் சொற்களுக்கு அடிமையாகி விட்டீர்கள். நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால், கவிதை என்றால் உங்களை பயமுறுத்தலை, உங்களை தாழ்வாக பேசலை, உங்களுக்கு ஒரு விவரம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் சொல்லுவேன், நீருக்குள் நீரை விளக்கியபடி நீச்சல் அடிப்பது போல் சொற்களுக்குள் சொற்கள் விளக்கியபடி கவிதை படிக்க வேண்டும். நீருக்குள் நீரை விளக்கியபடி நீச்சல் அடிப்பது போல் சொற்களுக்குள் சொற்கள் விளக்கியபடி சொற்களை விளக்கிப்பட்டு கவிதை படிக்க வேண்டும். சொற்களுக்கு அடிமையாகக்கூடாது. சொற்கள் நிற்கணும், கதவு தட்டணும். கண்ணதாசன் வீட்டு கதவை தட்டுச்சு, கனகதாசன் வீட்டு கதவை தட்டுச்சு. நாங்கள் சொற்களில் மயங்கிறது கிடையாது. சொல் மயக்கம் உங்களுக்கு. அது இயல்பு கவிதை என்று நீங்கள் 4 வரிக்கு மேலே அந்த இயல்பை கொண்டு போகக்கூடாது. ஒரு விவரம் சொல்லித்தாரு. 4 வரிக்கு மேலே அந்த இயல்பை கொண்டு போனீங்கன்னா அண்ணா சொன்ன வசனங்களும் டி ராஜேந்திரன் சொன்ன வசனங்களையும் கேட்டுக்கங்க. அண்ணா சொன்ன வசனங்களுக்கு எப்படி மரியாதையோ, டி ராஜேந்திரன் சொன்ன வசனங்களுக்கு என்ன மரியாதையோ அது மாதிரி ஆகிவிடும். அதனால் ஒரு பயிற்சிக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நிறைய படிக்கணும். அவ்வளோதான். சரி, அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தமிழ்ச்செல்வி உடையப்பன், கண்டவராயன்பட்டியைச் சேர்ந்தவன். சிகரம் தொடு. அப்பச்சி ஆத்தா சொற்கேட்டாயா, ஆன்றோர் சான்றோர் சொற்கேட்டாயா, இன்சொல் சொல்வோரின் சொற்கேட்டாயா, ஈசனின் அற்புத சொற்கேட்டாயா, உற்றாரின் மற்றாரின் சொற்கேட்டாயா, ஊக்கம் தருபவரின் சொற்கேட்டாயா, எழிலான பண்பாளர் சொற்கேட்டாயா, ஏற்றம் பெற்றோரின் சொற்கேட்டாயா, ஐயம் தீர்ப்பவரின் சொற்கேட்டாயா, ஒற்றுமை பேணுபவரின் சொற்கேட்டாயா, ஓம்காரனின் ஒப்பற்ற சொற்கேட்டாயா, அவ்வையின் அமுதமான சொற்கேட்டாயா, இஃது அனைவரின் சொற்கேட்டாயா, இனிதே துவங்கு உன் பயணத்தை, சிகரத்தை சீக்கிரமே தொடு. நன்றி, வணக்கம். நன்றி தமிழ்ச்செல்வி. நல்லா இருந்தது உங்கள் கவிதை. நீங்கள் ஆலேருந்து ஆஇயில் வச்சு எழுதியிருக்கீங்க. அந்த வடிவம் நல்லா இருந்தது, உள்ளடக்கம் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் உணர்ச்சிகள் அதிகம் இருந்திருக்கலான்னு ஒரு சின்ன கருத்து. மற்றபடி நல்லா இருந்தது. நன்றி. ஸோ அனைவருக்கும் வணக்கம்.
என்னோடய பேர் வந்து இந்திரா. எங்களோட சொந்த ஊர் வந்து புதுவயல். நாங்கள் திருவேற்காடில் இப்போ வசிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த முதல் முறையாக ஆர்வத்தில் எழுதின கவிதை தான் இது, எல்லாரையும் பார்த்து. ஸோ தூய தமிழ் இதெல்லாம் வந்து இல்லை. நான் கணினி ஆசிரியாக இருக்கேன். ஸோ ஒரு ஆசைப்பட்டு எழுதின கவிதை தான். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஐயா. சிகரம் தொடு. தோல்வியை கண்டு துவண்டு விடாதே, எதிர்மறை எண்ணங்களை கண்டு கலங்காதே, செய்யும் செயலில் கவனத்தை சிதறவிடாதே, அவமானங்களை கண்டு சளைக்காதே, நேரத்தின் தேவையை அறிந்து கொள், உன் இலக்குகளை நீயே சீர் செய்து கொள், உண்மையை கண்டுகொள், பண்போடு வாழ கற்றுக்கொள், உன் வழியை நீயே தீர்மானித்துக்கொள், விடாமுயற்சியும் வெற்றியும் உனதாகட்டும், என்றுமே மகிழ்ச்சி பூக்கட்டும், சிகரம் நம் வயப்படும், வாழ்க்கை என்றுமே நம் வசப்படும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். 2 நிமிடத்தில் கரெக்டாக முடிச்சிட்டிங்க, ரொம்ப நன்றி. அடுத்து சிகரத்தோட டாப்பிக்கில் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். என்னோடய பேர் பரிபூர்ணி. கண்களில் தீப்பொறி, நெற்றியில் வேர்வை துளி, வார்த்தையில் நேர்கருத்து, செயலில் கடும் ஒழுக்கம், இவை இருப்பின் தோல்வி இல்லை, உன் வளர்ச்சிக்கு வானம் கடந்த எல்லை, மனம் நெகிழ்ந்து உள்ளம் கலந்து, கலை கழிந்து மனம் உறுதி ஊக்குவிக்க, உறுதி ஊக்குவிக்க, உன் குருதியில் ஓடும் லட்சியம் வழிக்கும் வெற்றியின் பாதை நிச்சயம், தடங்களை கண்டு துவண்டு விடாதே, முயற்சியின் திருவினையை மறந்து விடாதே, நெருங்க நெருங்க பாதை பிறக்கும், மலையின் கனமும் பஞ்சாய் பறக்கும், நீளும் கரத்தை எட்டிப்பிடி, வரும் வாய்ப்புகளை துணிந்து அணை, முடியாது என்பதை அறவே அழி, உன் பார்வையால் புது சரித்திரம் விதை. தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன சொன்னீங்கம்மா? பரிபூர்ணி. பரிபூர்ணி. உங்கள் கவிதையில் இருந்துச்சு என்னென்னா, இப்போ ஒரு பழக்கம் எல்லாருமே மொபைலில் தான் எழுதிட்டு வரோம். இதில் என்ன ஆகும்னா, நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது கவிதைக்கு ரொம்ப முக்கியம் ப்ரெசன்டேஷன். பாதி எழுதுறது, பாதி வந்து அதை எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது முக்கியம். இது மொபைலில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேப்பர் பேனால் எழுதுனா அதுலேயே ஒரு உணர்ச்சி இருக்கும். நம்ம அதை படிக்கும்போது அது ஒரு சின்ன அறிவுரை. நல்லா இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். மெய்யப்பன், மாநகரிலிருந்து. சிகரம் தொடுப்பு அந்த தலைப்பில் எழுதியிருக்கேன். கொஞ்சம் நிதானித்து பயணிக்கிறேன் வெற்றியை வசப்படுத்த, கொஞ்சம் நிதானித்து பயணிக்கிறேன் வெற்றியை வசப்படுத்த, என்ன ஓட்டத்தில் சிந்தனையே சிம்மாசனம், என்ன ஓட்டத்தில் சிந்தனையே சிம்மாசனம், காலச்சக்கரத்தில் கால்களும் சக்கரமே, காலச்சக்கரத்தில் கால்களும் சக்கரமே, வசப்படும் காலம் வசந்த காலமே, வசப்படும் காலம் வசந்த காலமே, உழைத்திடு உன்னை உயர்த்திடு, உழைத்திடு உன்னை உயர்த்திடு, முயற்சியின் அளவுகோலே வெற்றியின் வெளிப்பாடு, முயற்சியின் அளவுகோலே வெற்றியின் வெளிப்பாடு, கொஞ்சம் பாடுபடு எளிதில் சிகரம் தொடு, கொஞ்சம் பாடுபடு எளிதில் சிகரம் தொடு. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் மங்கையர்க்கரசி ராமநாதன், ராயவரம். என்னுடைய தலைப்பு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றார் அவ்வை கொன்றை வேந்தனில். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற தலைப்பை தந்தனர் இந்த அவையினில். அயல் நாட்டிற்கு சென்று செல்வம் சேர்த்தோம் அன்று, அயல் நாட்டிலும் மக்கட்பணி செய்கின்றோம் இன்று. வட்டித்துறையே நமது முதலடி, இன்றோ அனைத்து துறையிலும் நாமே முன்னோடி. வணிகத்தில் கருணை காட்டி இழந்ததில்லை, கருணையில் வணிகம் காட்டி வாழ்ந்ததில்லை. கடல் கடந்து சென்று செல்வம் சேர்த்தார் ஒருவர், வளவுக்குள் இருந்து வீட்டை காப்பார் மற்றொருவர். பர்மா தேக்கு, இத்தாலி மார்பிள், ஜெர்மனி டைல்ஸ் இறக்குமதி செய்து வீட்டை கோட்டை போல கட்டினர் முன்னோர்கள். இன்று கடல் கலந்து செல்வம் சேர்த்தால் பெண் தர மறுக்கின்றனர் நம்மவர்கள். அயல் நாட்டிற்கும் கடல் கடந்து சென்றாலும் நாம் கண்ணியம் காத்தோம், குலப்பெருமை குன்றாமல் புண்ணியம் சேர்த்தோம். திசையெட்டும் சென்று செல்வம் சேர்த்தோம், தித்திக்கும் வாழ்வினை பெற்று வாழ்வோம். நன்றி. ஒரே ஒரு
சேவல் என்னென்னா நீங்கள் மேற்கோள் காட்டக்கூடாது. கட்டுரையில் தான் வந்து கொட்டேஷன் கொண்டு வரணும். கவிதையில் வந்து கொன்றை வந்தனில் இருக்குது, ஆத்திச்சூடியில் இருக்குங்கிறத சொல்லக்கூடாது. சரி, அவ்வளோதான். ஆர்சோலை கோணாபட்டு. பெண்மையை போற்றுவோம். மார்ச் 8 உலக மகளிர் தினம் உலகமே கொண்டாடுகிறது. ஆண் வர்க்கம் பெண்களை இன்று ஒரு நாள் வானளவ புகழ்ந்து பேசிவிட்டு அடங்கிவிடுகிறது. இதுபோன்றே ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தில் தேசபக்தி பொங்கி அடங்கிவிடுகிறது. இது தவறு. இரத்த அணுக்களில் சமுதாய உணர்வும் தேசபக்தியும் நம் மக்களுக்கும் பீரிட்டு எழ வேண்டும். இதுவே நாட்டிற்கு உடனடி தேவையாக இருக்கிறது. பெண்களை ஏறக்குறைய அடிமைகளாக போன்று நடத்தி காலத்தில் மகாகவி பாரதியார் பெண்மையை போற்றுவதை தன் மனைவியிடமிருந்தே தொடங்கினார். பெண்களை தெய்வமாக போற்றுவதுதான் நம் பண்பாடு. நதிகளுக்கும் கூட கங்கை, காவேரி, யமுனா, சரஸ்வதி என பெயர்களையே பெருமைப்படுத்தி பிரசித்தி பெற்றிருக்கின்றன. 63 நாயன்மார்களில் ஒரே ஒரு பெண் காரைக்கால் அம்மையார். 63 நாயன்மார்களில் இவர்களுடைய பாடல் பிரசித்தி பெற்றது. வணக்கம். முதல்ல ஆங்கில சொல் கலந்துருக்கீங்க. ரெண்டாவது வந்து கட்டுரை. இது கவிதை இல்லை. நான் டிஸ்கரேஜ் பண்ணலை. இது கவிதை இல்லை, கட்டுரை. அடுத்தது கவிதைக்கு வந்து சொற்சிக்கனம் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம மனசில் முதல்ல வச்சுக்கணும். ஏன்னா கவிதைங்கிறத வடிவத்தை வேறுபடுத்தி காட்டுறது அந்த சொற்கள் தான். அனைவருக்கும் வணக்கம். சரஸ்வதி நாட்டரசன் கோட்டை. உற்றார் உறவினர் துணையின்றி மூன்றாம் காலம் ஊன்றுகோலும் இன்றி தன்கையே தனக்கு உதவி என்று போல் துணைக்கால் இல்லாமல் சொந்தக்காலில் எழுந்து நடந்து ஜெயிக்க வேண்டும் என்பதாலே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரலில் துணைக்காலே இருக்காது. நன்றி, வணக்கம். அதே தான். நீங்கள் மேற்கோளை கொண்டு வந்து தெரிய கட்டுரை ஏதோ வந்தால் போட்டிக்கு என்னமோ போட்டி வச்சுருக்காங்க, பேப்பர் வச்சுருக்காங்க, எழுதணும்னு எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதியா. ரைட், வாங்க. சரி, வாங்க வாங்க வாங்க. நீங்கள் வாசிங்க. பேர் என்ன? வைஷ்ணவி வாசிங்க. ஒரு வார்த்தை. வைஷ்ணவி வந்திருக்காங்க. அவங்கள பற்றி இவங்க வந்து இந்த பக்கத்தில் அந்த கடை இது போட்டிருக்காங்க. அங்கே தான் வந்து இவங்க நம்ம கவிதைன்னு சொன்னோன்னே வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து நானும் எழுதலாமான்னு கேட்டாங்க. கவிதை எழுதுவதற்கு யாருமே தடை இல்லை, நான் முதல்ல சொன்ன மாதிரி. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்து படிக்கிறது படிங்க. முதல்ல அனைவருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப காலமாக தமிழை மறந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே காலையில் வந்ததுலேருந்து புதுசாக வந்து தமிழில் பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக தமிழ் இங்கிலீஷ் வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணாமல் தமிழில் பேசணும்னு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறேன். பட் நிறைய பேரோட ஒரு ஊக்குவிப்போம். அதுவும் ஐயா பேசுனது கேட்டதுக்கப்புறம் ஒரு பயம் வந்து உதறல் வந்து நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் என் கூட இருக்கிறவங்க கிட்ட. முதல்ல என் பேர் வைஷ்ணவி. நான் டாடா நிறுவனத்தில் வந்து ஸ்டோர் மேனேஜராக இருக்கேன். சில வார்த்தைகள் தமிழில் கஷ்டப்பட்டு பேசுகிறேன், சிலது தமிழில் தெரியல. ஸோ அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கவிதை தலைப்பெல்லாம் சொல்லும் போது ஏதோ ஒரு ஆர்வம் வந்து நம்ம பள்ளி பருவ ஞாபகம் வந்து நான் எழுதிட்டேன். ஆனால் நான் ஐயா எதிர்க்க கூட நின்று பேசுகிறதுக்கு கூட எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் நான் 2 வரிகள் 4 வரிகள் தான் எழுதியிருக்கேன். 2 தலைப்பில் எழுதியிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. முதல் தலைப்பு பெண்மையை போற்றுவோம். அவன் அவளை போற்றுவதால் அவள் பெருமை அவனால் பெருகும். அவனும் அவளும் சேர்ந்தே ஒற்றுவித்து இவ்வுலகம் செழிக்கும். பெண்மையை உயரச் செய்த ஆண்மையை போற்றுவோம். தலைமுறையையே உயரச் செய்த பெண்மையை போற்றுவோம். அடுத்து ஒரு 2 வரி. எனக்கு 2 நிமிஷத்துக்கு எழுதணும்னு சொன்னதை தப்பாக புரிஞ்சுட்டு 2 வரி நினச்சி எழுதிட்டேன். வெள்ளை பூக்கள். வெள்ளை காகிதமான எங்கள் விதவை மாதர்க்கு மகத்துவம் படுத்தி வாசமுடன் பூக்கச் செய்த புதிய தலைமுறைக்கு வெள்ளை பூக்களின் நன்றி. ரொம்ப வாய்ப்பு அமைத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு இதுவே நான் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா ஐயா எதற்கு உங்களை மாதிரி பல இலக்கியமாக தமிழ் பேசுகிறவங்க எதற்கு பேச கிடைச்ச வாய்ப்பே பெரிய பாக்கியம் தான். ரொம்ப நன்றி. ஒரு அருமையான வார்த்தை சொல்லிச்சு, கேட்டீங்களான்னு தெரியல. ரொம்ப நறுக்குன்னு பெண்மையை போற்றுகிற ஆண்மையை போற்றுவோம். பெண்மையை போற்றுகிற ஆண்மையை போற்றுவோம். நான் காலையிலேருந்து அதுதான் நினச்சிக்கிட்டு வந்தேன். பெண்மையை போற்றுவோம் பெண்மையை போற்றுவோம்னா பெண்மையை போற்று ஆண் போற்றுறா தானே பெண்மையை ஆண் தானே போற்றுவோன்னு. ஆண் தானே போற்றிக்கிட்டு இருக்கோம்.
ஆண்களை பெண்களை ஐயா உண்மையான ஒரு வாக்கியம் சொல்லணும்னா, நான் இன்னைக்கு இங்க நிக்கிற நேரம் பார்க்காமனா அதுக்கு காரணம் என் பின்னாடி என் அப்பாவும் என் கணவனும் தான். சரி, அப்ப அவங்கள போட்டுனாதான் என்னால போட்ட முடியும்னு நினைக்கிறேன். போதும், ரொம்ப நல்லா இருந்துச்சு 2 வரி கவிதை. நல்லது நல்லது நல்லது. வாங்க அடுத்தது. வாங்க அடுத்து வந்து சிறப்பு கவிதை. இது கவிதை போட்டிக்குள்ள வராது. ஏன்னா இதை படிக்க போறவங்க பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் எழுத்தாளர் திருமதி பிரேமா நாராயணன் அவர்கள். எனக்கும் கவிதை படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நாங்கள் உங்களுக்கு இல்லாத மேடையா? படிங்க. நன்றி நன்றி. சிகரம் தொடு, சிக்கல் இல்லாத வாழ்வா, சிறுமைப்படுத்தும் உலகா, குறுகி படுக்காதே குமரி, சிறகை விரித்து சிகரம் தொடு. அகிலம் உனக்கு காத்திருக்கு, அனைத்தும் வழங்க பார்த்திருக்கு. அன்பும் நட்பும் உனக்கிருக்கு, அழகாய் பறந்து சிகரம் தொடு. போக போக வழி தெரியும், பொறுக்க பொறுக்க விடை கிடைக்கும். பொறுத்தது போதும் பொங்கி எழு, புதுமை பெண்ணாய் சிகரம் தொடு. சிகரம் தொடு சிகரம் தொடு, சிறுக சிறுக பறந்து விடு. கவலைகள் எல்லாம் மறந்து விடு, கண்ணே பெண்ணே சிகரம் தொடு. நன்றி. அவர் சரி, நீ கொடுத்த தலைப்புல நீங்க பாடினீங்க சிகரம் தொடுன்னு. தங்கச்சி தலைப்பு கொடுத்துருச்சு. நான் சரின்னு சிகரம் தொடு அல்ல, சிகரம் ஏறு. சிகரம் வந்து தொடவே முடியாது, சிகரத்தை சிரமப்பட்டு ஏறணும். சிகரம் தொடுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், விளங்காம சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் விளக்கம் தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆன்மீகம் வேறு பக்தி வேறு. அது மாதிரி உட்காருங்க. சிகரம் தொடு என்பது அல்ல தலைப்பு, சிகரம் ஏறு. சிகரம் ஏறுவது என்பது மிக சிரமமான வேலை. அதைதான் தலைப்பாக கொடுத்திருக்க வேண்டும். தங்கச்சி கொடுத்தாரு. சரி, அதை யாராவது சொல்லி விடுவார்கள் என்று நான் நினைத்தேன். இந்த தலைப்பு இருக்கட்டும், யாராவது அதை சொல்லி விடுவார்கள், மேம்படுத்துவார்கள் என்று நினைத்தேன். அவ்வளவுதான். அவர்களுக்கு வருகிறது கவிதை. கலைமகள் திருமகள் எல்லாருக்கும் என்னென்ன கொடுத்துருக்காளோ அவர்களுக்கு கொடுக்குற மாதிரி கலைமகளும் யாராருக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாப்புல. அது மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட, உங்களுக்கு கொஞ்சம் கூட, இப்படி ஆளாளு கொஞ்சம் கொடுக்குறாப்புல. அது மாதிரி தான். சரி, அடுத்த ஆளாரு. அவ்வளோதானே? யாராவது இருக்கீங்களா? அடுத்த பங்கேற்பாளர். முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ கூட்டம் கலையாமல், விருந்துக்கு கலையாமல் இங்கே செவி விருந்து கேட்டிருங்க. எல்லாருமே வந்து இப்போ கவிதை படித்தோன்னே என்னுடைய கவிதையும் ஒன்று படிக்கலாம், ஒரு சின்ன கவிதை படிக்கலாம், அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஒரு ஆசை. இது என்னுடைய புத்தகம் நிறமின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அதில் வந்து நிறம் பிரிந்த புடவை அப்படிங்கிற தலைப்பு. இது ஒரு புது கவிதை. இதோட என்ன உள்ளடக்கம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம ஆயாக்கள் எல்லாரும் இறந்ததுக்கப்புறம் வந்து பாகம் பிரிப்பாங்க. அது மாதிரி எங்கள் ஆயா இறந்தப்ப பாகம் பிரிக்கும் நிகழ்வு நடந்தது. அதை வச்சு எழுதின கவிதை. மெல்லிய மரச்சட்டத்திற்குள் சாமிகளுடன் சிறைப்பிடிக்கப்பட்டாள் ஆயா. கடைசி நாடியின் ஓலம் அவள் அரையெங்கும் படிந்து கிடந்தது. நிழல் விழுங்கிய இருளில் மூழ்கி கிடந்தது அவள் வீடு. துண்டு சீட்டுகளில் எழுதி பிரித்தனர் ஆயாவின் பொருட்கள் எனப்படும் ஆயாவை. பாகப் பிரிவினையில் ஒதுக்கப்பட்ட அவளின் பீந்து போன செருப்பு கனத்த நினைவில் மௌனித்தன. அவள் கைமணம் வீசும் பாத்திரங்கள் கைமாறுகையில் வலி மிகுந்து முணங்கின. தேய்ந்து போன தாலி கொடியும் வளைந்த வளையல்களும் ஆயாவின் கடைசி சிரிப்பு போல் எண்ணெய் உண்டு மிடுங்கிய வைரத்தோடுகளும் வியர்வை பூசிய பட்டு புடவைகளும் நினைவு சின்னங்களாய் பிரிந்து போயின. அரை வங்கியில் பதுக்கி வைக்கப்பட்ட கொட்டான்களில் விழித்தபடி வெளிவந்த சில்லறைகளும் சில நோட்டுகளும் காரிய கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. நிறம் பிரிந்த புடவை ஒன்றை கட்டி கொண்டது அவள் வீடு. ஐயாவின் இருப்பும் மாதம் ஒரு வீடென்று பங்கு பிரித்தாயிற்று. இன்னும் பிரிக்கப்படாமல் இருக்கிறாள் ஐயாவின் மனதில் இருந்த ஆயா மட்டும். நன்றி. தங்கச்சி வீட்டு கவிதையை விமர்சனம் பண்ணிடுவோம். தங்கச்சி கவிதை வந்து புத்தக கவிதை, புத்தகத்தெல்லாம் எழுதியிருக்காங்க. வாசிக்கிற கவிதை, யோசிக்கிற கவிதை. இந்த கவிதை படிக்கணும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் மேடை கவிதை. நான் மேடைகளையும் பேசிக்கிட்டு இருக்கேன், புத்தகத்துலேயும் எழுதிக்கிட்டு இருக்கேன், 10 புத்தகம் எழுதியிருக்கேன். என்னுடைய புத்தக கவிதைகளையெல்லாம் நான் இங்கே வந்து வாசிக்க முடியாது. தங்கச்சி எழுதின புத்தக கவிதை ஆழமாக இருக்கும், டெப்த்து. நல்ல கவிதை, அருமையான கவிதை.
அதனாலன்னு அவங்க வந்து புத்தகம்லாம் நல்லா வெளியிட்டிருக்காங்க. நல்ல அருமையான கவிதை, அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. கேட்டு வாங்கி கொள்ள முடியாது. உடனடியாக இந்த உண்டியலில் போடுற காசு படக்குன்னு சத்தம் கேட்குற மாதிரி கேட்காது, மனசுக்குள்ளே போய் விழுந்துடாது. இந்த கவிதையெல்லாம் மனசுக்குள்ளே விழுகிறதுக்கான கவிதை வந்து மேடையில் பாடுற கவிதை. மேடை கவிதை வேறு, புத்தக கவிதை வேறு. இது புத்தக கவிதையை வந்து வாசித்திருக்கிறார்கள். ஒரு சின்ன கவிதை சொல்லிடுறேன். வள்ளுவன் என்றொரு பிள்ளையை பெற்றவள் வந்திந்த மேடையில் ஆடுகிறாள். துள்ளி எழுந்தவள் சொல்லில் எழுந்தவள், நல்லிளங்கோமகன் சொல்லில் எழுந்தவள் பாடுகிறாள். கல்லையும் மீறிய போதையில் ஊறிய கம்பனில் வளர்ந்தவள் கூடுகிறாள். பள்ளி அறையை பார்க்காமல் கண்ணியாய் பிள்ளைகள் கோடி பெற்றெடுத்தாள். பாரதி பெற்றவள் தாசருக்குற்றவள் பால் சுரந்து ஊட்டிட ஏங்கியவள். யாரவர் கூறிய மார்பினை கீறிய ஆர்வ மொழிகளை தாங்கியவள். 6-7 மொழிகளின் தாயிவள் ஆயினும் அன்று போல் இன்று பால் சுரக்கிறாள். சீரிய மதுரையில் தேறிய புலவரால் சங்கம் வளர்ந்தவள் வளர்க்கிறாள். நன்றி, வணக்கம். மூன்றாவது பரிசு தமிழ்ச்செல்வி. இரண்டாவது பரிசு லட்சுமி பழனியப்பன். முதல் பரிசு யாருன்னா, இந்த கவிதையில் சொன்னாங்க பெண்மையை போற்றும் ஆண்மையை போற்றுவோம்னு. அது மாதிரி இத்தனை பெண்களுக்கு நடுவில் ஒரு ஆண் வந்து கவிதை படித்தார். அவர் தான் முதல் பரிசு, திரு மெய்யப்பன். பெண்மையை போற்றுவோம்னு நிகழ்ச்சி. அண்ணன் வந்து இத்தனை பெண்கள் இருந்தாலும் நான் வந்து ஒரு ஆண் எப்படி உங்களெல்லாம் போற்றி சொல்கிறேன் பாருன்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் அண்ணனுக்கு. நன்றி அண்ணன். மெய்யப்பன் அண்ணன் வந்து நம்ம கவிஞர் கனவுதாசன் அவர்களுடைய மகன், அதனால் அந்த ஜீன் அப்படியே இருக்குது.